நீங்க யாராச்சும் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா 8 GB ரேம்ல மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எனக்கு என் ஃப்ரெண்டே ஒரு 3 வருஷமா தெரியும். நான் வந்து என்னோட லேப்டாப்ல வந்து மல்டி டாஸ்கிங் வந்து அதிகமா பண்ணுவேன். அதாவது ஒரு 2, 3 சாஃப்ட்வேர் வந்து ஒரே டைம்ல பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட லேப்டாப் வந்து 8 GB ரேம். இந்த 8 GB ரேம்னால மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஸ்கிரீனே ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. அப்படி இல்லைன்னா வந்து சிஸ்டமே பயங்கரமா ஸ்லோ ஆயிடுது. சரி கழுத 8 GB ரேம் தானே, இன்னொரு 8 GB ரேம் வாங்கி போட்டு லேப்டாப்பை 16 GB ரேமா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். அமேசான்ல போயிட்டு 8 GB ரேமோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? DDR4 8 GB ரேமோட விலை 8000 ரூபாய். இது பிரைஸ் ஏன்டா இவ்வளோ ஹையா இருக்குன்னு போய் தேடி பார்த்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டு. ரேமையும் எஸ்எஸ்டியும் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட இருந்து இந்த ஏஐ கம்பெனிக்காரனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பல்கா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்கு? ஏஐ மாடல்ஸை வந்து ரன் பண்றதுக்காக. இங்க கன்சியூமர் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் அதிகமானதுனால ரேமோட பிரைஸும் எஸ்எஸ்டியோட பிரைஸும் ராக்கெட் வேகத்துல டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு எங்கேயோ பிரைஸ் வந்து ஹை ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன்ல, வேற யாரும் இல்ல ஏஐ தான். உன்னைய என் ஃப்ரெண்டு நினைச்சு டெய்லியும் சேட் பண்ணிட்டு இருந்தா உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மனுஷனாடா நீங்க எல்லாம்.